ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜஹான், இவர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர். இவரை முஸ்லீம் லீக் டெலிகேஷன் ஒன்று சந்திச்சிருக்கு. அதில் யார் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னா ஃபாத்திமா முசாஃபிர். அது யார் அந்த அம்மா அப்படின்னா, முஸ்லீம் லீகுக்குள்ள தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் போய் மந்திரியை சந்திச்சிருக்காங்க. மந்திரியை சந்தித்து அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இஸ்லாமிக் பேங்கிங்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது பேப்பர்லலாம் ரொம்ப வெளியில் அப்படி டைரக்டாக சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வட்டியில்லா கடன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் சுக்குக் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அது ஷரியா சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு முறை. அதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் மத்திய அரசுகிட்ட கேட்டு, அது ஏன்னா அது ரிசர்வ் பேங்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை இந்த நாட்டில் நம்மளால் நடத்த முடியும். ஸோ நீங்கள் அதை வாங்கி நம்ம அந்த மாதிரி ஒரு பேங்கிங் சிஸ்டமெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க மந்திரி ஷாஜஹானை பார்த்து அவங்க கோரிக்கை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா முசாஃபிருங்கிற அம்மா ஒரு பதிவு வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சித்திக் அப்படிங்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரியை போய் பார்த்துருக்காங்க. ஸோ பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள், ஏன் இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர்கள் இருவரையும் பார்த்து விட்டு அவங்க நம்ம அந்த சுவிசேஷ சபை நடத்துகிறார்ல, சபாநாயகர் அப்படிம்பாங்க. அவர் சபாநாயகராக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சபையை நடத்துகிற பிரசங்கியாரா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ அவரையும் நாங்கள் போய் சந்தித்து வந்தோம்னா அந்த அம்மா ஒரு பதிவு போடுது. அப்போ இது ஒரு இஸ்லாமிக் பேங்கிங் சம்பந்தமான விஷயம் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்தாலும் கூட, அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்கல, இவங்க டைரெக்டாக போய் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு மதம் சார்ந்த சந்திப்பு அப்படிங்கக்கூடியது கிட்டத்தட்ட தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்போ ஏன் ஷாஜஹானை இவங்க போய் சந்திக்கணும் இந்த அமைச்சரை? அப்போ என்ன இஸ்லாமுக்கும் ஷாஜஹானுக்கும் அப்படி என்ன நெருக்கம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஷாஜஹான் ஏற்கனவே அவர் அடிப்படைவாத, இதை சொல்லப்போனால் பயங்கரவாத ISIக்கு நெருக்கமானவர்களுடன் தொடர்பில் இருப்பவர் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜஹான். ஒரு அமைச்சரை பற்றி எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இவர் ரிஷாத் பத்யுதீன் அப்படிங்கக்கூடிய ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைவருடன் இவர் சந்தித்து அவரோடு அவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இப்போ தற்சமயத்தில் வெளியாயிருக்கு. அப்போ யார் இந்த ரிஷாத் பத்யுதீன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நமக்கு ஈஸ்டர் குண்டுவெடிப்புன்னு ஒன்று இலங்கையில் நடந்தது. அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடக்கும்போது கைது செய்யப்பட்டவர் தான் இந்த ரிஷாத் பத்யுதீன். அப்புறம் இவர் என்னன்னா, ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி வரும்போது இவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஏன்னா துணுக்குனுக்குள்ள ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பகல் கனவு கண்டு ஜெயித்து விடலாம்ங்கிற ஒரு பகல் கனவுல ஒரு பெரிய கூட்டணியை அவர் சேர்த்தாரு. அது அங்கே பலிக்காமல் போச்சு இலங்கையில் நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் இந்த துலுக்கர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்காக இந்த வழக்கிலிருந்து ரிஷாத் பத்யுதீனை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ரணில் விக்ரமசிங்கே அரசு இந்த வேலையை செய்தது. இந்த ரிஷாத் பத்யுதீன் ஆல் சிலோன் பீப்புள் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி வைத்து நடத்தக்கூடியவர். அப்போ இவருக்கு எதிராக அங்கே செயல்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்னு ஒரு கட்சி. இந்த கட்சியோடு தலைவராக இருக்கக்கூடியவர் ராஃப் ஹக்கீம்னு பேர். இந்த ராஃப் ஹக்கீமும் பத்யுதீனும் எலியும் பூனையும் அரசியல். ஆனால் இவங்க எல்லாம் இவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். எலியும் பூனையும் எங்கே? இலங்கையில் உள்ள அரசியல் களத்தில். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க இரண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு இலங்கை அரசியல்வாதியின் முன்னிலையில் வைத்து இந்த சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் யார் இந்த ஹிஸ்புல்லா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு ISIக்குள்ள ஒரு ஹேண்ட்லர். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 3 மேஜர் மாடியூல்ஸ் தமிழ்நாடு காவல்துறை கண்டறிந்தார்கள். அதில் ஒன்று எப்படின்னா, அருண் செல்வராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு XLTT கேடரை வைத்து இந்தியாவில் உளவு பார்த்து அவர் பிடிபட்டார். அப்புறம் இலங்கையிலிருந்தே ஒரு முஸ்லீம் அங்கேருந்து இங்கே உளவு பார்க்க அனுப்பிச்சாங்க ISI. அதையும் நம்ம காவல்துறையினர் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னடானா, நம்ம ஒரு அதிராமப்பட்டினத்துலேருந்து ஒரு துலுக்க பயில செட்டப் பண்ணி இதே மாதிரி பண்ணாங்க. அவரையும் நம்ம காவல்துறை கைது செய்தது. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்
இது எல்லாத்தையும் நடத்தினது யாருன்னு பார்த்தோம்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் வாயிலாக. ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷனை பார்த்தோம்னா ஏற்கனவே பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயில் இருக்கக்கூடியவங்களை தான் அங்கே வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கக்கூடியதை காலமாக வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட ஐஎஸ்ஐயை சேர்ந்து நெருக்கமான சில ஜெனரல்ஸ் எல்லாம் வந்து ஹிஸ்புல்லா சந்தித்தார் அப்படிங்கக்கூடிய செய்தி கூட இடையில வெளியானது. அப்போ இந்த சந்திப்பில் அதை நான் சொல்கிற மாதிரி பத்யுதீன், அவர் யார் பத்யுதீன்? ஷாஜஹானும் அவரும் சேர்ந்திருக்கிற ஃபோட்டோ நம்ம பார்த்தோம். இந்த பத்யுதீன் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லீம் தலைவர், அவர் யாருன்னு பார்த்தா ராஃப் ஹக்கீம். இவங்க 2 பேரையும் ஹிஸ்புல்லா முன்னிலையில் இங்கே சந்திக்கிறாங்க. இப்போ இந்த சந்திப்பு நடக்குது. இந்த சந்திப்பில் இவங்களோட தமிழ்நாட்டை சேர்ந்த அக்பர் அலி அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதியும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார். எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நீதிபதியும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி ஒரு பயங்கரவாத பின்னணி கொண்ட நபர்கள் இவங்க வந்து இவங்களோட இன்னைக்கு இந்த அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால ஏன் இஸ்லாமிக் பேங்கிங்கை இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த முஸ்லீம் தரப்பினர் போய் இன்னைக்கு வந்து அவரை பார்த்துருக்காங்க. அதனால் எனக்கு சந்தேகம் என்னன்னா, நீ இப்படி வந்து எனக்கு மனு கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு செட்டப் நாடகமாக இருக்கும் என்பது எனக்குள்ள சந்தேகம். ஏன்னா நான் மந்திரியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து விஜய் என்ன தப்பு பண்ணினால் கூட அதை நியாயப்படுத்துகிற மாதிரி தான் இன்னைக்கு கூட்டங்கள் இருக்குது நாட்டில். அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன வேணாலும் செய்து விடலாம் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஜிஹாதி அஜெண்டா இன்னைக்கு இந்த அமைச்சரவையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நான் பார்க்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காரைக்குடி சிதம்பரம் வந்து இப்போ விஜயை சந்திச்சிருக்கா. அப்படி இன்னும் வெவ்வேறு அரசியல் கட்சிக்காரர்களையும் அவர் சந்தித்து வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் அடுத்தது எம்பி பதவிக்காக அவர் இந்த சந்திப்பில் ஈடுபடுகிறாரா இல்லைன்னா எதுக்காக ஈடுபடுகிறார் அப்படிங்கக்கூடிய மாதிரியான சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏற்கனவே இந்த இஸ்லாமிக் பேங்கிங்கக்கூடிய முறையை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு வித்திட்டவர் வந்து இந்த சிதம்பரம். அப்போ இந்த பின்னணியில் இப்போ இந்த முஸ்லீம் டெலிகேஷன் ஃபாத்திமா முசாஃபிர் தலைமையிலான இந்த டெலிகேஷன் வந்து ஷாஜஹான் என்ற மந்திரியை சந்தித்திருக்கிறார்கள். சித்திக் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரியை சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே ஷாஜஹானுக்கும் ஐஎஸ்ஐ ஹேண்ட்லர்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. முன்னாள் நீதிபதிகள்லாம் கூட கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி சிதம்பரம் இப்படியெல்லாம் மீட் பண்ணும்போது இது வந்து நமக்கு வேறு மாதிரியான பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இப்போ இந்த சந்தேகங்களோடு இன்னொரு விஷயம் நம்ம எதை சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா பல மெசேஜஸ், அது மட்டும் இல்லாமல் பல செய்திகள் பரப்பப்படுகின்றன. என்ன பரப்பப்படுகின்றன அப்படின்னா, சிங்களவர்கள் வந்து துலுக்கர்கள் மீது பெரும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால இன்றைக்கி நம்மளை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது கடினமாகிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை வந்து கிழக்கு இலங்கையில் ரொம்ப அதிகமாக இப்பொழுது காணப்படுகிறது. இதே மாதிரி தமிழர்கள் மத்தியிலையும் ஒரு பரப்புரை என்பது திட்டமிட்டு செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இதனால் தமிழர்களும் முஸ்லீம்களும் நம்ம ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் இன்றைக்கி வந்து அங்கே வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு, கச்சத்தீவு, வடக்கிழங்கை இது 3ம் சேர்ந்து விஜய் வந்து வடக்கிழங்கையும் கச்சத்தீவையும் சேர்த்து இலங்கையிலிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் ராமநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு இலங்கையை சேர்ந்த எம்பி தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நேரத்தில் வந்து பேசினார். அந்த நேரத்தில் இந்த ஐபிசி மாதிரியான ஒரு சேனலில் ஒரு வீடியோ வெளியானது. அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இலங்கை தமிழர்களை யாரும் நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், வேறு நாட்டிலையும் போய் நமக்குள்ள பொலிட்டிக்கல் வாய்ஸை நம்ம இன்றைக்கி நிலைநாட்டி கொண்டு இருக்கிறோம். வெளிநாட்டில் உள்ள பாலிடிக்ஸையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தாச்சுன்னா இப்போ இந்தியாவில் நம்ம வந்து தாவேகா மற்றும் நான் தமிழர் கட்சியில் வந்து நம்ம ஆளுக வந்து இன்றைக்கி நம்ம நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவங்களுக்காக வேண்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அமைத்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி
இந்தியாவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு தேர்தலில், அதாவது நம்ம தமிழ்நாட்டு தேர்தலில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையில் உள்ளவங்க நாங்கள் தான் இந்த நாட்டில் உள்ள தேர்தலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள். இப்போ இந்த வீடியோ வெளியிட்ட இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தாவேகா அரசில் இணைகிறது. இணைஞ்ச உடனே வன்னியரசு அமைச்சராக்கப்படுகிறார். அப்போ வன்னியரசு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஈழத்தின் பிரதிநிதியாக இங்கே அமைச்சராக இருக்கிறேன்னு என்னை பார்த்து வைகோ அண்ணன் சொன்னாருன்னு அவர் ஒரு பதிவிடுகிறார். அப்போ இந்த பதிவு ஒரு பக்கம் வர்ற நேரத்தில் நம்ம எதை கவனிக்கணும்னா, இந்த அர்ஜுனன் ராமநாதனுங்கக்கூடியவர் தாவேகா அமைச்சரவை பதவியேற்றவுடன் இந்தியாவுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு அழைக்கப்படுகிறார். தமிழகத்துக்கு அழைக்கப்பட்டவர் இவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்ன பேருன்னா பிரபாகரன் நினைவு நாள். அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வந்து பேசுகிறார். அப்போ முதல்ல இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ள ஒரு இதுக்கு ஒரு வெளிநாட்டு எம்பி, அதுவும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கக்கூடியவர், வேற நாட்டில் வந்து அரசியல் பேசக்கூடாது என்பது சட்டம். அப்போ அப்படிப்பட்டவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்ரீலங்கன் எம்பி இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து அவர் இங்கே என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்கள்லாம் நாம் தமிழரை நம்பாதீங்க, உண்மைக்கு அந்த எல்டிடிக்கு ஆதரவாக இருந்தவர்களெல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பேசுகிறாரு. அவர் பேசினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து தாவேகா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதுக்கு அடுத்தது ராஜ்மோகன் அப்படிங்கக்கூடிய 2 அமைச்சர்களை இவர் சந்திக்கிறார். சந்தித்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறார். அப்போது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அயல்நாட்டு எம்பி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பேசுறதுங்கக்கூடியது முதல்ல சட்டப்படி தப்பு. ஆனால் அப்பவே அவரை டீபோர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு எடுக்கவில்லை. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான ப்ரோ எல்டிடி குரூப்பு மந்திரியே நான் வந்து ஈழத்தின் அமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதரவு. ஐஎஸ்ஐ ஹேண்டலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கக்கூடிய ஷாஜஹான் வந்து மினிஸ்டராக இருக்கார். இங்கே வந்து இந்த எல்டிடிக்கு ஆதரவாக பிளாக்டண்ட்டாக இந்த நாட்டோட எலெக்ஷனை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பை இங்கே வர வச்சு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் வந்து செக்ரட்டேரியட்டில், ஸ்டேட் செக்ரட்டேரியட்டில் வர வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறீங்க. அப்போ இந்த இவ்வளவு நிகழ்வுகளும் இங்கே நடக்குது. இப்போ நம்ம வந்து வேறு சில சூழல்களையும் பார்க்கணும். இப்போ ஆர்டிக்கிள் 370 நீக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ காஷ்மீர் பார்டரை ஆல்மோஸ்ட் நம்ம ஆளுக சீல் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம என்னதை பார்க்கணும்னா, நமக்கு கிழக்கிருந்து ஊடுருவல் இருந்தது. இப்போ மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சுவேந்து அதிகாரி அதில் ரொம்ப கடுமையாக இருக்கார். இன்னும் எத்தனையோ ஏக்கர் நிலத்தை வந்து பிஎஸ்எஃப்ல கொடுத்து நீங்கள் வந்து பார்டரை சீல் பண்ணிடுங்கன்ட்டாங்க. அஸ்ஸாம் கேட்கவே வேண்டாம், உள்ளே வந்தான்னா அவன் திரும்பி போக முடியாது, போனந்தான் போகணும் அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு வந்து அங்கே ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் ஆட்சி வந்து விட்டது. இப்போ இது எல்லாம் தான் இவங்களுக்கு ப்ராஸ்பெக்டிவ் ரூட்டாக இருந்தது இவ்வளவு காலம். இப்போ அதெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. பஞ்சாப் ஒன்று தான் இன்றைக்கி இவங்களுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு ஆட்சி. இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் அங்கேயும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆர்மி கொஞ்சம் சர்வேலன்ஸ் எல்லாம் நிறைய கூட்டி ஒரு மாதிரி வெளியிலிருந்து வர்ற ட்ரோன் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கக்கூடிய செய்தியும் வருது. அப்போ இந்த சூழலில் இப்போ தென்னகம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா இந்த 2 இடத்துலையும் காங்கிரஸ் ஆட்சி. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி. தெலுங்கானாவில் நமக்கு ஆல்ரெடி ஹைதராபாத் அதுக்குள்ளே தான் வருது. அங்கே வந்து எப்படி இஸ்லாமிய பயங்கரவாதம் செயல்படுங்கக்கூடியது உங்களுக்கு தெரியும், நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இங்கே காங்கிரஸ் ஆதரவிலான ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ என்ன இப்போ நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாகிஸ்தானுக்குள்ள அந்த ஆப்ரேஷனல் சைடு நார்த்தில் இருக்கிற ஆப்ரேஷனல் ஏரியா எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ இவங்களுக்கு சௌரியமாக இப்போ 2 ஏரியா இப்போ வரப்போகிறது என்ன, மால்டீவ்ஸு, இன்னொன்று வந்து இலங்கை. நமக்கு தெரியும் ஆல்ரெடி இலங்கையில் என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேம்ப்பு, இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேம்பில் இருக்கக்கூடிய பல இலங்கையை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து கொள்ள சாம்ராஜ்யத்தை இந்த ட்ரக் மாஃபியாக்கள் இங்கே இருக்கக்கூடிய கேம்பில் இருந்தே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எங்கக்கூடிய செய்தி இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ரீ டிவியில் விவரமாக பார்த்துருக்கோம்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இலங்கையை சேர்ந்த இந்த மாதிரியான குரூப், அதாவது இந்த ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் குரூப், இந்த ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங் குரூப், இவைகளெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ரொம்ப ப்ராஸ்பரஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு தாவேக ஆட்சியில் இவங்க கொடுக்கக்கூடிய சிக்னல் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இன்னும் அவங்க இன்னும் சேஃபாக செயல்படுவதற்கு இந்த அரசு உதவி செய்யும் போல தான் தெரியுது. ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த கடந்த 30 நாள் நடவடிக்கை, இந்த அரசுக்குள்ள நடவடிக்கையை பார்த்தாச்சுன்னா நமக்கு இது இப்படித்தான் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ இதோட நம்ம நிற்காம இப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, கடந்த காலங்களில் வடக்கு இலங்கை பகுதிகளில் சீனாவுக்குள்ள நடமாட்டம் அதிகரித்து இருக்கிறதுங்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துக்கிட்டுனா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சிங்களர்களால் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி லோக்கலில் பல செய்திகளை பரப்பி விட்டு இந்த 2 குரூப்பையும் இப்போ கூட்டக்கூடிய ஒரு பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேக்ட்ராப்பில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்த ராமநாதன் அர்ஜுனன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. கச்சத்தீவுடன் சேர்ந்து வடக்கு இலங்கையும் சேர்ந்து விஜய் மீட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சை இவர் அங்கே பேசியிருக்கிறார். இப்போ ஆல்ரெடி ISI வேலை செய்துக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள முஸ்லீம்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவியில் நான் அந்த விஷயம் சொல்லும்போது சொன்னேன், துருக்கி பல இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே உள்ள துலுக்க பகுதிகள் எல்லாம் செய்து வருகிறது. அங்கே மதரசா கட்டக்கூடியது, அங்கே வேறு ப்ராஜெக்ட் டர்க்கி எங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கக்கூடியது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்திகளில் பார்த்தோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த LTTE ப்ளஸ் இந்த துலுக்க குரூப்பை சேர்த்தாச்சுன்னா இது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் ஆகும். இப்போ இதை வச்சு இந்தியாவுக்கு ஈஸியாக தலைவலி கொடுக்க முடியும். இப்போ சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வடக்க இருக்கிற ஃப்ரண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆனதுனால இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸிஸ்டிங் ட்ரக் நெட்வொர்க் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு இடையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த LTTE எல்லாம் இப்போ ரிவைவ் பண்ணுற வேலையை இப்போ தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள். இதுக்கு இடையில ISIக்கு ஆதரவாக இருந்த, அதுவும் இந்த இலங்கையை சேர்ந்தவர்கள், இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மந்திரிக்கும் தொடர்பு இருக்கு. அப்போது பாகிஸ்தானுக்கு இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ரூட் இப்போ எதாக இருக்க போகிறதுனா இப்போ தமிழ்நாடாகத்தான் இருக்க போகுது. ஏன்னா அங்கே ஒரு வாலட்டைல் சிச்சுவேஷன், இங்கே அவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழல். இதை இந்த தாவேக அரசு இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி ஒரு ஆபத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு சவாலாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது. எதற்காக இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் என்பதை விட செயல்பட வேண்டிய ஒரு தருணத்திலும் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி காஷ்மீர், பெங்கால், அஸ்ஸாம் இதெல்லாம் இதுக்கு முந்தைய ஆட்சிகளில் நம்ம கையை விட்டு போச்சு. அதை மீண்டும் மீட்டெடுத்து நம்ம நாட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு 10 ஆண்டுகள் மேலே மோடி அரசுக்கு ஆனதுங்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தமிழகம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. போக விட்டதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை மீட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வருமுன் காப்போம் இந்த சொற்றொடரை மனதில் தாங்கி, பெரும் ஆபத்து வருவதற்கான சூழல் எல்லா பக்கமும் நிலவுகிறது. இதை தடுப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.